அம்மா என்னம்மா பண்ணுற? வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போறியா? வாழைக்காய் பஜ்ஜி இல்லைடா, வாழைக்காய் சிப்ஸு செய்ய போகிறேன். வாழைக்காய் சிப்ஸா? ஆமாம், வாழைக்காய் சிப்ஸு. ஓ, பனானா சிப்ஸு செய்வாங்களே கடையில் வாங்குவோமே அதுவா? அது வந்து நேந்திரம் பழத்தில் பண்ணுவாங்க, நேந்திரக்காலை. நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் வாழைக்காய் நிறைய இருக்குல்ல, வாழைக்காய் மரம் விழுந்துச்சா, எல்லாம் கொடுத்தது போக நிறைய நம்ம வீட்டிலே இருக்குல்ல, அதனால் இதை வச்சு அப்படியே சிப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கும் ஒன்று நொறுக்கு நீ வீட்டில் இல்லைல்ல, அதனால் சரி வாழைக்காய் வச்சு சிப்ஸ் பண்ணி பார்க்கலாம். நானும் அம்மா ஃபஸ்ட் டைம் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன். நேற்று பஜ்ஜி சாப்பிட்டோம். டெய்லியும் என்ன சாப்பிட்றதுன்னு போர் இருக்கலாம். இதுக்கு வந்து கருத்துராமல் இருக்கிறதுக்கு வந்து மஞ்சத்தூள் உப்பில் போட்டு வச்சு வைக்கலாம். அதனால் இந்த வாழைக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி சிப்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீவி வச்சிடலாம். இது வந்து 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான், சாரி 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெயை காய வச்சுக்கணும். நல்லா காய்ஞ்சோடனே இது உள்ளே போட்டுடலாம். நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணிக்குள்ளே இந்த எல்லா வாழைக்காவை உள்ளே போட்டு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த காஞ்ச எண்ணெய்க்குள்ளே நல்லா காஞ்சோடனே இது உள்ளே போட்டுடணும். அதான் எண்ணெய் காஞ்சிச்சு போட போகிற எல்லாத்தையும் தனித்தனியாக போடுங்க. ஒட்டின்றதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு போடுங்க. அப்புறமா எல்லாத்தையும் நம்ம தனித்தனி பேட்ச் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான். நீங்கள் எடுக்க போது ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பேட்சை போடலாம். நீங்கள் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த க்ரீனிஷ் வந்து இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அப்பா சொன்னார் க்ரீன் வந்து இல்லாமல் போடணும், இல்லைன்னா அந்த க்ரீன் கலர் தீஞ்சிரும்ன்ட்டு. அதனால் பாப்பா வந்து ஃபுல் ஒயிட்டில் வந்து சீவிட்டு இருக்கா. அந்த க்ரீன் இல்லாமே அதனால் தோல் மொத்தத்தையுமே எடுத்துட்டு. இப்போ வந்து சிப்ஸ் வந்து ரொம்ப உண்மையிலே நல்லா வந்திருக்கு. சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உப்புத்தூள், லைட்டாக உப்புமே ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸிட் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான ஸ்பைஸியாகவும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ அப்படியே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம. இதுல போட்டு வச்சுக்கிட்டேன். ராணி Super,